அதுல என்ன தவறுங்கண்ணா? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன், நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிசினஸ் செய்யறேன், அதுல யாராச்சும் அடிச்சு போடுங்கன்னா மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கன்னா, இந்த பணத்தை வாங்குன்னா, என்னுடைய தொழில் நான் செய்யறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன், என்னுடைய அரசியல் நான் செய்யறேன். இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் எங்கிருந்து சாப்பிடுவேன், என் குழந்தைகளுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன்? எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன்? நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன்? எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன்? என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன்? அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன். செய்யக்கூடிய வேலைகள்ல தவறு நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க, இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க. இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க. இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க. அதனால எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு? நான் செய்யக்கூடிய தொழில யாருக்கு பாதிப்பு இருக்கு? நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அது ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாப்பிடுச்சுன்னா, தண்ணியை நான் பால்படுத்தினா, மாசு பண்ணா சொல்லுங்க. எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை. எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு, மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு, என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு, எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு, விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு, 4 இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு, ஓடுறதுக்கு நேரம் இருக்கு. அதனால இது என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்றேன். அதே நேரத்துல மக்கள் முன்பு நிற்கிறேன். அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க. இல்லன்னா நீங்க செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன். மற்றபடி திமுகவோ வேறு யாரோ ஒருத்தன் கை நீட்டி சொல்றால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க. அதனால அப்படித்தான் நான் இருப்பேன். நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும், அதை வைத்து நியாயமான அரசியல் நான் செய்யணும், அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில வாழணும். என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க, என்ன தவறு? வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க, அவங்க வேலைக்கு போறாங்க. நான் தொழில் செய்யற, என்ன தவறு? அதனால எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டுல கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்கார்ந்துருக்க முடியுமாண்ணா? நீங்களும் தொழில் பண்றீங்க, நான் 10 பேர்த்த சொல்றேன், ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன், நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன். கையில 1000 ரூபாய் இருக்கா, 10,000 இருக்கா, 25,000 இருக்கா? நானும் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், அதை சிறந்த பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கேன். நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாதா? போறோம், நீங்களும் போடுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நானே 10 பேர்த்த சொல்றேன், ஸ்டார்ட் அப் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, நல்லா சம்பாதிங்க, ஆரோக்கியமா சம்பாதிங்க சொல்லிட்டு நான் செய்யக்கூடாதா? அதையே நானும் செய்கின்றேன். 4 பேர்த்த விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன், அதே விவசாயத்தை நானும் பண்றேன். அதனால எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும்தான் மக்களிடம் சொல்றேன், நான் சொல்றதை மட்டும்தான் நான் செய்யறேன். அதான் பத்திரிகை நண்பர்கள் யாராவது அண்ணே இதுல தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க, தவறு இருக்காது. அப்படி எனக்கு தெரியாம யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம். ஆனா இதனால மாசு பால் பெற்றுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது. உப்பு போட்டு சாப்பிட்றவன் நானு. தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னென்ன நியாயம்? ஆனா சாராய கம்பெனி என்ன நடத்துறேன், சாராய கம்பெனி என்ன நடத்துறேன்? நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும். வீட்டுல டீசல் போட்டு காலைல அவங்களுக்கு வர்றாங்க, எனக்கு 3000 ரூபாய் செலவு. அன்னைக்கு இப்ப பிளைட்டை பிடிச்சு நான் கோவாக்கு போகணும். கோவா மாநிலத்தினுடைய SIR அதுக்கு நான் தான் பொறுப்பு. லட்சதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு, கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு. லட்சதீப் போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் 60,000 ரூபாய் ஆகும். யார் எனக்கு கொடுப்பா? கட்சியிலிருந்து நான் வாங்க மாட்டேன், 1 ரூபா கூட கட்சியிலிருந்து வாங்கியது கிடையாது. இன்னைக்கு கோவா பிளைட் டிக்கெட் போட்டு போறேன், பணம் யாரு கொடுப்பாங்கண்ணா? யாரு கொடுப்பாங்க? ரோட்ல பிச்சை எடுக்க முடியுமா? கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன், நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர், ஒரு 10 ரூபாய் பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா? நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும். என் குடும்பத்தை நான் வாழ வச்சுதான் ஆகணும். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் செஞ்சிருந்து கட்டுவேன். நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன், 4 பேர் பணம் கொடுங்க அண்ணா. நீங்க புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை. கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒருத்தருக்குமே விவசாயம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, மாசம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவாகும் இல்ல? அதை போய் உங்க பாக்கெட்ல பிடுங்கிறனா, தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா? என் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். பெருமையாத வாழ்வேன், பெருமையா தொழில் செய்வேன், பெருமையா அரசுக்கு வரி கட்டுவேன். அதைத்தான் ஒரு இளைஞனுக்கு சொல்றேன். இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லி இருக்கிறாங்க, இன்னைக்கு உள்ள நான் பேசினேன். ஒர்க் வித் பிரின்சிபல். ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க, அதுல பணம் சம்பாதிங்க, அதுல வாழுங்க. நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்கு, என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும். அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்கு, மன வலிமை இருக்கு, அதுவும் செய்வேன். பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்கு, பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும், அதுவும் செய்வேன். அரசியலும் செய்வேன், லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் நடத்துவேன், இயற்கை விவசாயம் பார்ப்பேன். 24 மணி நேரத்தை கைக்கடிகாரத்தை கட்டிக்கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன். நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன்.
சோம்பேறியா வீட்டுல உட்காராதீங்க, பல இடத்துக்கு போங்க, பொருள் தேடுங்க, பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க, கத்துக்குங்க, டெக்னிக் கத்துக்குங்க, வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஆனா இதுல எங்க தவறா? ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேள்விதான், இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றேன்னா, இதனால் ஒரு 4 பேருக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்கின்றேன். அதனால் நன்றாக வாழுங்கள், நிம்மதியாக வாழுங்கள், உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க. தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க. யாருனாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். எனக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கானே, அந்த மாதிரி சேர்த்திருக்கானே. முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த தொழில் பண்றாரு? கையில கடிகாரம் கட்டுறாரு, சாப்பாடு வருது. எங்கிருந்து வருது அவரு? டி.ஆர். பாலு அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். டி.ஆர். பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு, எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லை. ஆனா சைதாப்பேட்டையில 2 முறை டி.ஆர். பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, சாராய ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதான் அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலான்னு பார்த்தா எஸ்கே ஓடிட்டார், வரல, அடுத்ததுக்கு அவர் வருவார். ஆனா என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா, அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா, உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன். என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க. அண்ணா உங்களால ஒரு பறவைக்கு உபத்திரம், ஒரு மண்புழுவுக்கு உபத்திரம், மண்புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் தான். அப்ப என்னால யாருக்கு உபத்திரம் வரும்? கை நீட்டி காட்டுங்க. நீங்க வந்து செலவுலாம் வந்து நண்பர்கள் தான் பாத்துட்டாங்க. முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவையில்லை. 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க, அந்த பணம் உங்களுக்கு இல்லையா? இந்த கம்பெனி என்ன 300 கோடி வச்சா முதலீடு பண்றோம், அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. போய் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க, கம்பெனி ஆக்ட்ல போட்டு பாருங்க, ஷேர் கேபிட்டல் எவ்வளவுன்னு பாருங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும். அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா? அந்த அளவு கூட எனக்கு தகுதி இல்லையா? அந்த அளவு கூட எனக்கு திறமை இல்லையாங்கன்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டல் என்னால போட முடியாதா? என் மனைவி வேலை செய்யறாங்க, நான் விவசாயம் பண்றேன், நான் 10 ஆண்டு காலம் காவல்துறையில பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன், என் குடும்பத்துல இருக்கிறாங்க, இன்னைக்கு எங்க அப்பா அம்மா விவசாயம் பாக்குறாங்க, இன்னைக்கு ஆடு குட்டி விற்கிறோம், என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பாக்குறாங்க. அதனால என்னால ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூட என்னால இல்லையா? ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். என்னால ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல். நீங்க கம்பெனி பத்தி கேட்கறவங்க கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டல் பாருங்க, கம்பெனில முதலீடு எவ்வளவு போட்டுருக்குன்னு பாருங்க. முதலீடு எவ்வளவு இருக்கும் அந்த கம்பெனில? ஷேர் கேபிட்டல் 1.5 லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டல். 1.5 லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா? 5 லட்ச ரூபாய் போட்டு ஆரம்பிக்க முடியாதா? அல்லது 10 லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா? அல்லது லோன் வாங்க முடியாதா? ஆனா கேள்விகள் என்ன? இது யாரும் 10,000 கோடி 20,000 கோடி கம்பெனி நடத்தல. அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன். இன்னும் 20-30 ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தா நான் சந்தோஷப்படுவேன். அரசுக்கு நாங்க வரி கட்டி இருக்கணும், எங்களால் ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கணும். சந்தோஷம் தான், அது நடந்தால் நடக்கட்டும், ஆண்டவன் நம்புவோம். ஆனா எதுவுமே செய்ய முடியாதுன்னா எப்படிங்கன்னா? எனக்கு தெரியலீங்கண்ணா. இன்னைக்கு வந்து பீகாரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லி இருப்பது, பிரசாந்த் கிஷோர் அது வந்து ஒரு 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 மிக முக்கியமான ஒரு மனிதர். அவர் எடுக்கக்கூடிய வாக்கு என்பது மிக முக்கியமான ஒரு வாக்கு. அவர் ஜெயிக்கிறாரா இல்லையோ, நிறைய இடத்துல வந்து யார் ஜெயிக்க கூடாது என்பதை பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முடிவு செய்யும். தமிழகத்தினுடைய அரசியல் களத்துக்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா நான் பாக்குறேன். 2026 தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு வந்து அங்கே பிரசாந்த் கிஷோருடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கிறதோ தமிழகத்திலும் சில நடவடிக்கை அப்படி இருக்க போகுது. புதிதாக கட்சி ஆரம்பிச்சவங்க அவங்க ஓட்கட்டா வருவாங்களா, ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியாதுங்கன்னா. அதனால பீகார் எலெக்ஷன் உன்னிப்பா நான் பார்ப்பதற்கான காரணம், என்டிஏ ஜெயிச்சோம் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா, பெரிய லெவல்ல நாங்க ஜெயிப்போம், மாற்று கருத்து இல்லை. ஆனா பீகார்ல பிரசாந்த் கிஷோரை நான் உன்னிப்பாக கவனிப்பது, ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, 40 வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க, 40 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பாக்குறோம். அதனால பீகார்ல நடந்திருப்பது தமிழகத்துல நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். குறிப்பா அந்த இன்குபென்ட் பிளேயர், அந்த 3வது வரக்கூடிய மனிதர் 20% தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்கண்ணா. அந்த 3வதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி 20% தாண்டாம 20%க்குள்ள இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும். யாரு ஜெயிக்கிறாங்க, யாரு தோக்குறாங்க, நம்பர் 1 நம்பர் 2 இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது நம்பர் 3 முடிவு பண்ணுவார் யாரு நம்பர் 1 நம்பர் 2. அது பீகார்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை, அதை பார்க்கணும். 2வது, பீகார்ல கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகள்ல 18 ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் என்டிஏக்கு வாய்ப்பு வரும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது 2வது நான் பார்க்கக்கூடிய விஷயம். 3வது, பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாக பீகார்ல அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்ல இருக்கிறது. எக்ஸிட் போல பார்க்கும் பொழுது இதுவரை எத்தனை எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறதோ அதை தாண்டி வெல்லும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பீகார்ல. அதனால இந்த 3ஐயும் நாளைக்கு நான் உன்னிப்பா 14ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது நான் பார்க்க போறேன்.
தமிழ்நாடு விளையாட்டை பொறுத்தவரை எப்பொழுதும் சிறந்த ஒரு மாநிலம் தான், எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு அயன்மேனை பொறுத்தவரை அது கோவால தான் இருக்கு அதிகாரப்பூர்வமாக, இந்தியாவில ஒரே இடத்துல அது நடத்தப்படுகிறது. என்னுடைய ஆசை தமிழகத்திலும் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஆசை. காரணம் நம்மகிட்ட கோஸ்ட் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 62 நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க. 1400 பேர் பங்கேற்றாலும் கூட 350 பேர் ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அதனால தமிழ்நாடு அரசும் முயற்சி எடுத்து இது போன்ற நிறைய ஈவெண்ட்டை கொண்டு வரணும். ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய பிராண்டு, கோவாக்கு எப்படி பிராண்டு கிடைச்சிருக்கோ அது ஒன்றுங்கன்னா. இரண்டாவது, என்னை பொறுத்தவரை அரசியல் வந்த பிறகு என்னுடைய ஃபிட்னஸ் கொஞ்சம் போயிருச்சுங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல. இப்போ நான் ஃபுல்லா ஃபிட்டா இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேங்கன்னா, இது ஒரு முயற்சி, முதல் படி. இந்த அயன்மேன் மூலமாக ஃபிட் ஆகணும், நாம் இன்னும் உடலை தயார்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இதுல பங்கேற்று இருக்கேன். இன்னும் அடுத்த 1 ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன் போகணும். ஃபுல் அயன்மேன்னா இன்னைக்கு 2 கிலோமீட்டர் கடல்ல நீந்துறது 4 கிலோமீட்டரா நீந்தணும். 90 கிலோமீட்டர் சைக்கிளிங், 180 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும். 21 கிலோமீட்டர் என்பது 42 கிலோமீட்டரா அது மாறணும். என்னுடைய ஆசை அடுத்த கட்டம் அதுக்கு போகணும். இந்தியாவில ஃபுல் அயன்மேன் இல்ல, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கால இருக்கு. சோ எனக்கு ஒரு இலக்கு. அதே போல தனிப்பட்ட முறையில நேற்று சொன்னாருன்னா, உங்களை பார்த்தேன் நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா, இன்னைக்கு 200 மீட்டர் தான் ஓடினார், சந்தோஷம். இன்னைக்கு 200 மீட்டர் ஓடுங்க, நாளைக்கு 300 ஓடுங்க. நான் என்னுடைய ஃபிட்னஸை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அது ஒரு பெரிய சாதனை இல்லைன்னா, தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் இன்னும் சிறப்பா பண்ணியிருக்காங்க. அயன்மேனை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர், காவல்துறையில் இருக்காங்க, பேர் நான் சொல்ல விரும்பல. அயன்மேனை 6 மணி நேரத்துல முடிச்சிருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த அளவுக்கு உடம்பு ஒரு 6 மணி நேரத்துல முடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்கன்னா, எத்தனையோ பிளைட்ல தமிழ்நாட்டு நம்முடைய பசங்களை பார்த்த 7 மணி நேரம், 8 மணி நேரம், 7.5 மணி நேரம், அத்தனை பேர் அவங்கள தொடர்ந்து இந்த பயிற்சியில் இருக்கிறாங்க. அதனால நிறைய மனிதர்கள் இதுல சாதிக்கணும். இது ஒரு விதமான ஒரு இதுதான், இது ஒரு என்டியூரன்ஸ் ஸ்போர்ட், அவ்வளவுதான். இது ஃபாஸ்ட் ஸ்போர்ட் கிடையாது, என்டியூரன்ஸ். 8 மணி நேரம் உங்க பாடி தாங்குதான்னு பாக்குறீங்க, 8 மணி நேரம் உங்க உடம்பு தாங்குதா அப்படிங்கறதுக்காகத்தான் இது விளையாட்டு. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், நான் ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் செய்யணும்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு ஃபிட்னஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிங்க, சின்னதா ஆரம்பிங்க, பெருசா ஆரம்பிங்க, ஃபிட்டா உடம்பு வச்சுக்கங்க. குறிப்பா பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்தோட உங்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா எலக்ட்ரானிக் இதுலயே இருக்கீங்க, அதிகமா உங்களுக்கு தான் உடல் ரொம்ப கெடும். அதிகமா எனர்ஜியோட இருக்கீங்க, வேவ்ஸோட இருக்கீங்க, இன்டென்சிவான இடத்துல இருக்கிறீங்க, அந்த லைட் எல்லாம் ரொம்ப கெடுதல். ஆனா பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து, பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அவ்வளவுதாங்க. அது பெரிய சாதனைகள் இல்லைங்கன்னா, நிறைய பேர் சாதனை பண்ணிருக்காங்க. என்னுடைய ஆரம்ப முயற்சி, நான் ஃபுல் அயன்மேன் முடிக்கும் பொழுது ரொம்ப பெருமைப்படுவாங்கன்னா, அதுக்கு இன்னும் நான் ஒரு ஆண்டு முழுவதும் பயிற்சி எடுக்கணும். என்னுடைய ஆசை அடுத்த ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன். எனக்கு இந்தியாவில ஃபுல் அயன்மேன் இல்ல, கோவால பாதி அயன்மேன் தான் இருக்கு, 70.3. அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கேன். நன்றி. புதிய கட்சிகள் 7 மாதம் ஆகி சேரவே கிடையாது. எப்படி சார் நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் கூட வாய்ப்புகள் இருக்கு? ஆனா இன்னும் எலெக்ஷன் சூடே பிடிக்கல. இப்பதான் நவம்பர்ல இருக்கும், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இருக்கு. அதனால பொறுத்துருங்க. இன்னும் மக்கள் இன்னும் தேர்தலுக்கு தயாராகல. இப்பதான் சார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது டிசம்பர், ஜனவரியை பொறுத்தவரை தேர்தல் ஜுரம் ஆரம்பிக்கும். அன்னைக்கு எல்லாமே சரியான கோணத்துல விழும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா இந்தியா எல்லா மேட்சும் ஜெயிச்சா நான் ஃபைனல் தோத்தோம். ஆனா ஃபைனல்ல யாரு ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம். நான் சொல்றது மென்ஸ் வேர்ல்டு கப்னா. ஆனா உமன்ஸ் வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தோத்தாங்க, வெளியே போற நிலைமையில் இருந்தாங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அரசியல் ஆட்டத்தை பொறுத்தவரை ஃபைனல்ல ஜெயிக்கணும், அது ரொம்ப முக்கியம். செமிஃபைனல், குவார்டர் ஃபைனலும் முக்கியம் தான். அதனால ஃபைனலுக்கு நம்முடைய என்டிஏ கூட்டணி தயாராகி கொண்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன். அது நவம்பர், டிசம்பர்ல சரியான இலக்கை நோக்கி புதிய கட்சிகள் எல்லோரும் வருவார்கள் என்று நம்புகின்றேன். காலம் வரும் வரை பொறுத்திருப்போம், காத்திருப்போம். எனக்கு தெரியாதுங்க, நான் அதிமுக கட்சியை சார்ந்தவன் இல்ல. நான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் தாவேகா கட்சியில் இல்ல, அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன். ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல நவம்பர், டிசம்பர் வரை பொறுத்திருப்போம், காலம் எல்லாம் கணிந்து வரும்.